நம்முடைய மாநில இளைஞர் அணி துணைச் செயலாளர் சங்கனூர் பிரேம் அவர்கள் உரையாற்றுவார். தற்போது கோவையில் நமது மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆர் ஈஸ்வரன் அண்ணா அவர்களது வலியுறுத்தலின் பேரிலே நமது மாநிலத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நித்யானந்தன் அண்ணா அவர்களது தலைமையில் மாநில பொறுப்பாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் ஒருங்கிணைந்த மாவட்ட பொறுப்பாளர்களும் அதே போல் ஒன்றிய பகுதி கிளைக்கழக நிர்வாகிகள் அனைத்து அணி நிர்வாகிகள் சார்பிலே மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நமது ஒன்றிய அரசினை கண்டித்து நடைபெற்று கொண்டு வருகின்றது. அதாவது தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி தலைநகரம் சென்னைக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி தொழில்துறையிலே ஆகட்டும், மருத்துவத்துறையிலே ஆகட்டும், விவசாயத்திலே ஆகட்டும், கல்வியிலே ஆகட்டும், அனைத்து துறையிலையும் சிறந்து வழங்கக்கூடிய ஒரு மாவட்டமாக நம்ம கோவை மாவட்டம் விளங்கி கொண்டு இருக்கக்கூடியது. உண்மையை சொல்லப்போனால் மொத்த வருவாயில் பாதியை கொண்டு போய் நம்ம தான் கொண்டு போய் இன்றைக்கி கொண்டு போய் அரசாங்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது ஜிஎஸ்டி ஆகட்டும், இல்லை எந்த வரியாகட்டும், சேல்ஸ் டேக்ஸ் ஆகட்டும், எதுலையாக இருந்தாலும் கோவை மக்கள் வந்து அமைதியாக விவசாயத்திலிருந்து எடுக்கக்கூடிய வருவாயிலே, தொழிலிலிருந்து எடுக்கக்கூடிய வருவாயிலே, அனைத்து விதமான தொழில்களிலிருந்து கிடைக்கக்கூடிய வருவாயிலே பெரும் பகுதியை கொண்டு போய் நம்ம வந்து மத்திய அரசாங்கத்தோட ஒன்றிய அரசாங்கத்தோட வரியாக செலுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கேட்குறதெல்லாம் என்ன? இன்றைக்கி கோயம்புத்தூர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல்ல ஒரு சின்ன ஒரு பகுதியாக இருந்து இன்றைக்கி கோயம்புத்தூர் இந்த சைடு பொள்ளாச்சி வரைக்கும் விரிவடைந்தாச்சு, இந்த சைடு அன்னூர், இந்த சைடு திருப்பூர், இந்த சைடு மேட்டுப்பாளையம் வரைக்கும் விரிவடைந்தாச்சு. கிட்டத்தட்ட இந்த கோயம்புத்தூருக்கு தினந்தோறும் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் மட்டும் சுற்றி இருக்கிற அனைத்து மாவட்டங்களில் இருந்து பணிக்காக இன்றைக்கி கோயம்புத்தூருக்கு வர்றாங்க. விவசாயத்துக்கு வர்றாங்க, தொழிலுக்கு வர்றாங்க, மருத்துவமனையில் பணிபுரியருக்கு வர்றாங்க, அதே போல் கல்லூரிகளில் பணிபுரியருக்கு வர்றாங்க. இவங்க மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட வட மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இன்றைக்கி கோயம்புத்தூரில் வந்து இன்றைக்கி தஞ்சம் புகுந்து தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக தங்கி இருந்து வேலை பார்க்கிறாங்க. இன்றைக்கு நமது மாநிலத்தினுடைய முதல்வர் அவர்கள் வந்து தான் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு சொன்ன ஒரு வாக்குறுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனக்கு ஓட்டளித்த மக்களுக்கு மட்டுமல்லாமல் ஓட்டளிக்காத மக்களுக்கும் தான் பணிபுரிவேன் என்று கூறினார். அந்த வாக்கியத்திற்கு ஏற்ப கோவை மாவட்டத்தில் 10 தொகுதியில் ஒன்று கூட நம்ம கொடுக்கல. ஆனாலும் கூட இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா நமக்காக பல திட்டங்கள் அறிவிச்சிருக்கு. முக்கியமாக இன்றைக்கி இந்த அவினாசி ரோடு மேம்பாலத்தை நமது பொதுச் செயலாளர் சட்டமன்றத்தில் வச்ச கோரிக்கையை ஏற்று சின்னியம்பாளையத்து வரை கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அதே மாதிரி எல்என்டி பைபாஸில் சாலை விரிவாக்கத்துக்காக நாம் வந்து நடைபயணம் போன உடனே நமது நெடுஞ்சாலைத்துறையினுடைய அமைச்சர் வந்து பொதுச் செயலாளர் இடத்துல பேசி இந்த கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்படும். இன்றைக்கி அதுக்குண்டான ஆயத்தக்கட்ட பணிகள்லாம் இன்றைக்கி நடைபெற்றிருக்கு. கிட்டத்தட்ட நமது அரசு மருத்துவமனை முதலில் போவே முடியாது. இன்றைக்கி போய் பாருங்கள், கண்ணாடி மாலை ஏட்ட பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இதில் எத்தனை பேர்த்துக்கு நம்ம மருத்துவம் பார்க்க முடியும்? எத்தனை மக்கள் அதில் கொண்டு போய் சேர்த்த முடியும்? அதே போல் ஒவ்வொரு வார்டுலேயும் நகர்நல மையம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு மாநில அரசே மக்களுடைய வசதியை கருத்தில் கொண்டு அவங்களுடைய ஆரோக்கியத்தை கருத்து கொண்டு இத்தனை பணிகளை செய்யும்போது ஒரு ஒன்றிய அரசு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாச்சு. இப்போ பெருமையாக 11வது ஆண்டுகள் ஆட்சிக்கு போயாச்சு. அப்போது ஒரு ஒன்றிய அரசு என்ன செய்யணும்? தான் வெற்றி பெறாத மாநிலங்களில் தான் எந்த அளவிற்கு பணிபுரிய வேண்டுமோ அந்த அளவுக்கு பணிபுரிய வேண்டாமா? ஒட்டு மொத்தமாக வஞ்சிச்சா என்ன பண்ணுறது? எய்ம்ஸ் மருத்துவமனைங்கிறது என்னங்க? காசு இருக்கிறவங்க போய் என்ன அங்கே போய் உட்காந்து என்ன மருத்துவம் பார்க்குறக்கா எய்ம்ஸ் மருத்துவமனை கேட்குறோம்? காசு இல்லாத ஏழை பாலைகள் போய் கேட்குறதுக்கு தானே நம்ம இன்றைக்கி எய்ம்ஸ் மருத்துவமனை கேட்குறோம். இன்றைக்கி போய் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் பாருங்கள், கேன்சருக்குன்னு தனித்தனியாக இன்றைக்கி ஸ்பெஷாலிட்டி வார்டு தொடங்கியாச்சு. கோயம்புத்தூரில் மட்டும் கடந்த 3 மாதங்களாக கிட்டத்தட்ட 4 புற்றுநோய் சிகிச்சை மருத்துவமனைகள், நவீன புற்றுநோய் சிகிச்சை மருத்துவமனைகள்னு கோயம்புத்தூர் பூரா ஆடு வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட டாக்டர் சொல்கிற கருத்துப்படி பார்த்தா இன்னும் 5-10 வருடங்களில் குடும்பத்தில் ஒருத்தருக்கு புற்றுநோய் இல்லாத குடும்பமே இருக்காது போல் இருக்குது. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து சூழ்நிலை இருக்குது. அப்போது காசு இருக்கிற மருத்துவமனைக்கு போயிடுறான், காசு இல்லாதவன் என்ன பண்ண முடியும்? எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரல. உங்களுக்கு என்ன அப்படி ஒரு பிரச்சனை? மதுரையில் அறிவிச்சிங்க, ஒரு செங்கலோடு முடிஞ்சு போச்சு. சரி பரவாயில்ல, இன்றைக்கி தமிழ்நாட்டில் சென்னைக்கு அடுத்தபடி அவங்களுக்கு வருவாயை அள்ளி கொடுத்துட்டு இருக்கமில்ல,
அப்போ நீங்கள் கோவைக்கு நமது மாநிலத்தினுடைய முதல்வர் போய் கோவைக்கு பெருமையாக எய்ம்ஸ் மருத்துவமனை பண்ணி கொடுக்கணும்னு கேட்டார்ல, ஏன் உங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? நீங்கள் அப்படி எய்ம்ஸ் மருத்துவமனை கொடுத்துட்டு நாளைக்கு ஓட்டு கேட்க வாங்கல, தாராளமாக உங்களை மக்கள் அங்கீகரிப்பாங்களே. இல்லை அப்படின்னா தாமரை இன்னும் 50 வருஷமானாலும் நீங்கள் மேலுக்கு வந்தாலும் இங்கே மொட்டு கூட மலராது, சத்தியமாக மொட்டு கூட மலராது. மக்களுக்கு தேவையான திட்டங்களை தீட்டுறதுக்கு தான் அரசு, புரிஞ்சுதுங்களா? மக்களை வஞ்சிக்கிறதுக்கு இல்லை. இன்றைக்கி உங்ககிட்ட நாங்கள் என்ன சோத்துக்கு கேட்குறோமா, இல்லை வேற ஏதாச்சும் கேட்குறோமா? எல்லாத்தையுமே வட மாநிலங்களுக்கு கொண்டு போயிட்டீங்க. அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் உங்களுக்கு வேணுங்கிறத கொடுங்களேன். கொங்கு மண்டலம் பூரா பயன்பெறுமே. நாங்கள் சம்பாரிச்சு வரிங்கிற பேரில் உங்ககிட்ட தானே கொண்டு வந்து கொட்டுறோம். ஏன் எங்கள் மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் செஞ்சால் என்ன, உங்களுக்கு என்ன பிரச்சனை? திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த தொகுதியில் நின்னப்ப என்ன சொன்னார்? தான் ஜெயிச்சாலும் ஜெயிக்காட்டியும் தான் இதில் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த எல்லாத்தையுமே நான் வந்து பண்ணிடுவேன்னார். இன்னைக்கு என்ன நிலைமை? நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேண்டாங்க. தொழில் நாங்களே. கோவை வந்து தன்னிச்சையாக சுயம்புவாக வளர்ந்த மாநகரம், யாரையும் எதிர்பார்க்காம, யார் கை எதிர்பார்க்காம வளர்ந்த மாநகரம். எங்களை நாங்கள் வளர்த்திக்கிறோம். எங்களுக்கு தேவையான என்ன? எங்கள் மக்களுக்கு தேவையான ஒரு கல்வியை கொடு, ஒரு மருத்துவத்தை கொடு. இது கூட உங்களால் கொடுக்க முடியலன்னா என்ன நீங்களாம் ஒரு அரசாங்கம்? நீங்கள் ஃபாரினாக போய் வந்து நீங்கள் வந்து வர்த்தகத்தை மேம்படுத்தி இங்கே இருக்கிற மக்களை பார்த்துக்கலன்னா என்ன நீங்களா அரசாங்கம்? அட மெட்ரோ ரயில் திட்டம் என்னையா மெட்ரோ ரயில் திட்டம்? ஒரு சாதாரண இன்றைக்கி நீங்கள் சென்னை போங்க, போய் ஏர்போர்ட்டில் இறங்கினாலும் சரி, எங்கே இறங்கினாலும் சரி, இப்படிங்கிறக்குள்ள நம்ம நினச்ச இடத்துக்கு போயிட முடியுது. இதுவே இன்றைக்கி கோயம்புத்தூரில் தொழில் வளர்ந்தாச்சு, எல்லாமே வளர்ந்தாச்சு. இன்றைக்கி மெட்ரோ ரயில் வந்தால் இவ்வளோ கார் உள்ள சிட்டிக்குள்ளே வருமா? அடுத்து இந்த பாலம் ஓப்பன் பண்ணியாச்சுன்னா பாதி டிராஃபிக் போயிடும். நம்ம தமிழ்நாடு முதல்வருக்கு இந்த நேரத்தில் அதுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இதே மெட்ரோ ரயில் திட்டத்தை ஆரம்பிச்சுட்டா அண்ணன் சொன்ன மாதிரி பொள்ளாச்சியிலேருந்து வர்றவங்க இப்படிங்கிறக்குள்ளே வந்துடுவாங்க, மேட்டுப்பாளையத்துலேருந்து வர்றவங்க இப்படிங்கிறக்குள்ளே வந்துடுவாங்க. அன்னூர், புளியம்பட்டி, இந்த மாதிரி எல்லா ஊர்லேருந்து வர்றவங்க வந்தால் இன்னும் உங்களுக்கு வருவாய் தானே பெருகும். உங்களுக்கு வருவாய் தானே நாங்கள் பெருக்கி கொடுக்குறதுக்கு கேட்குறோம். நாங்கள் என்ன வேறு ஏதாச்சும் கேட்குறோமா, இல்லை இதில் அரசியலில் சொல்கிறோமா, என்ன சொல்கிறோம்? நாங்களும் நீங்கள் ஏதாவது கோவைக்கு இந்த 10 வருஷமாக பண்ணியிருப்பீங்கன்னு தானே எதுவுமே கேட்காம இருந்தோம். 10 வருஷமாக ஆட்சியில் இருந்துட்டு இப்போ வந்து ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொன்னால் அப்புறம் நாங்களே எதுக்கு இருக்கிறோம்? போராடாமல் எதுக்கு இருக்கணும்? மக்கள் வீதிக்கு வந்து போராடித்தானே ஆகணும். பெண்களும் குழந்தைகளும் நாளைக்கு நல்லபடியாக சௌக்கியமாக இருக்கணுங்கிறக்காக தான் உங்ககிட்ட இந்த வசதிகளெல்லாம் நாங்கள் கேட்குறோம். தயவு செஞ்சு நாங்கள் இந்த நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசை கேட்டுக்கிறதுலாம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் விரைந்து இந்த மெட்ரோ ரயில் திட்ட பணிகளை வந்து தொடங்கணும். அதில் பொள்ளாச்சி மேட்டுப்பாளையத்துலேயும் இணைக்கணும். அதே மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனை நீங்கள் உடனே ஆரம்பிக்கணும். இல்லை அப்படின்னா இன்றைக்கி எங்கள் நித்யானந்த் தலைமையிலேயே இத்தனை பேர் அப்படின்னா நாளைக்கு எங்கள் பொதுச் செயலாளர் வந்துட்டா என்ன நிலைமையாகுன்னு நீங்கள் யோசிச்சுக்குங்க. உண்மை அதுதான். மாநிலம் தழுவிய ஏதாவது ஒரு இடத்துல மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் மத்திய அரசை கண்டித்து பொதுச்செயலாளர் தலைமையில் நடக்கும். அதனால் இந்த நேரத்தில் நம்ம மக்களுக்கெல்லாம் நம்ம கேட்டுக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நமக்கு வாழ்வாதாரம் முக்கியம், அதில் நமது உடல் நலம் நல்லபடியாக பேணி இருக்கிறது முக்கியம். அதற்காக இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை மிகச்சிறப்பான ஆர்ப்பாட்டமாக மாற்றி காட்டிய மாவட்ட செயலாளர்களுக்கும், அதே போல் அணியினுடைய செயலாளர்களுக்கும், மகளிர்களுக்கும், தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும், இளைஞர்களுக்கும், மாணவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் தலைமையின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த வேகாத வெயிலில் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக இருந்து கொடியை பிடிச்சிட்டு நின்ற நம்ம மக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நமது தலைமையின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு, அடுத்தபடியாக நீங்கள்லாம் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கக்கூடிய நமது மாநிலத்தினுடைய துணை பொதுச் செயலாளரும் நமது எதிர்காலமுமான திரு பொள்ளாச்சி நித்யானந்தன் அண்ணா அவர்கள் தற்போது உங்களுடைய உரையாற்றுவார்.